ஹலோ மீட் மிஸ் மித்துன். நான் தான் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட ரீல்ஸில் எடுத்து வச்சிருக்கேன், கிரிஞ்சாங்கி ரீல்ஸ். அந்த ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்து நம்ம நார்மலாக ரியாக்ட் பண்ண போகிறோம். எங்கேயாச்சும் ஒரு ஃப்ளோவில் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு ரெகுலர் பேசிஸில் வீடியோஸ் வரும். சரி, நம்ம ரீல்ஸ் பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாமா நண்பர்களை? சரியான முருகர் பக்தராக இருப்பார் போல். ஏன்னா பேண்ட் போட்டுட்டு கூட இந்த ரீல்ஸை பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் திருச்செந்தூர் போனால் வேஷ்டி கட்டிட்டு மேலே சட்டை இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிங்கிறனால அந்த வேஷ்டி கட்டிட்டு அந்த ரீல்ஸ் பண்ணுறாருல, யூ ஆர் அ ப்ராப்பர் முருகர் பக்தர் ப்ரோ. அதே எங்கள் அப்பா வேட்டி இதெல்லாம் போட்டுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக முருங்க அப்பா மாஸ் காட்ட போகிறாரு போல ரீல்ஸில். என்னென்னத்தை காட்ட போகிறாருன்னு தெரில, வாங்க பார்ப்போம். ப்ரோ கண்டது போட வேண்டியதை முதல்ல போடுங்க ப்ரோ. கண்டதுங்க இன்னைக்கு என்னத்தை காட்ட போகிறாரு, டேலண்ட்டை காட்ட போகிறாருன்னு ஒரு ஃப்ளோவில் பேசினா கண்டதையும் காட்ட வேண்டியது. கேட்டால் இதுதான் என்னோட டேலண்ட்டுக்கு வேண்டியதாக்க. இதை பார்த்தா நாங்கள் நம்பணுமா? வேட்டியை வந்துடுது. என்ன தான் நீங்கள் முருகர் பக்தராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மானம் முக்கியம் இல்லையா? வேட்டியை கட்டுங்க நீங்கள். இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த முருகர் பரவசம் தாங்க முடியல. வேட்டியை வந்தாலும் பரவாயில்ல, பாட்டு வந்துருச்சு அப்படின்னோடனே அந்த ஸ்டெப்பை போட்டுறது. அதுதான் முருகர் பக்திங்கிறது. முருகர் என்ன கிருஷ்ணரா? நீங்கள் வேட்டி அவரை வேட்டியை கொடுக்குறக்கோ இல்லை சேலையை கட்டி விட்றக்கோ? ப்ரோ நம்ம வேட்டியை நம்ம தான் கட்டணும். அது கடவுளுக்கு அந்த வேலை கிடையாது. அவன் வேலையை பார்த்தாலே கடவுள் சந்தோஷமாக இருப்பார். பேசிக் ஃபிலாசபி, ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி, புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சைடில் ஓடியே போயிட்டாரு. இருந்தாலும் அந்த பக்தியை பாராட்டி உங்களுக்கு வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு வேல் வாங்கிட்டு வந்து பரிசாக கொடுக்குறேன் ப்ரோ. இவன் யார்? இவன் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு வெளியே டிக்கியை வச்சுக்கிட்டு பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் முன்னாடி பம்ப் அடிக்க பின்னாடி தண்ணி வர. ஏன்டா என் மைண்ட் இப்படி யோசிக்க வைக்கிறீங்க? போக்கிரி படத்தில் வடிவேலுக்கு வருமே அந்த மாதிரி. என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து முருகர் பக்தர் வராரு. இவர் முருகர் பற்று தாங்க முடியல. என் சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகி அது பாட்டுன்னு ஏதோ அது பாட்டு ப்ளே ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கே போயிடுவோம். என்ன அதுக்கு இப்போ டங் அவுட் பண்ண நீ? அதெல்லாம் க்யூட்டுன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கியா? ஏன்டா முறைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஸ்டெப்பு போடு. முதல்ல நீ அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த டிக்கியை கொண்டு வா. அதுவே ஒரு மார்க்கமாக இருக்குது. கண்டதையும் யோசிக்க தோணுது மனுஷனுக்கு. பிடிச்சா புள்ளிங்க அந்த பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்பு அந்த மியூசிக் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியாக்கும். அதுதான் டெடிகேஷன் அப்படிங்கிறத. ஏன்டா போட நீ போய் பாடிக்கிற வேலையை வாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருக்கணும். அதை விட்டு போட்டு ரீல்ஸுங்கிற வேரில் இந்த குட்டிக்குன்னு சாஞ்சிருக்கானுங்களே, அதுவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரே பொசிஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏதோ சரி ஃபியூச்சரில் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதோ பம்பில் தண்ணி அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தா ஃப்ரேமுக்கு வெளியே டிக்கி வச்சு இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். நமக்கு கண்ட கருமமும் தோணுது. இவன் யாரா? அவன் காட்டுக்குள்ளே ஏதோ படையப்பா கெட்ட போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. பாம்பை உயிரோட பிடிக்க போறாரா? அந்த மனுஷனுக்கே இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியும். அவர் உயிரே பிடிச்சி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அவருக்கு. அவர் எதுக்கு பாம்பை உயிரோட பிடிக்கணும்? நல்ல பாம்பை பிடிக்க யாரால முடியும்? என்னால முடியும். அப்படியேங்க அப்பா, என்னது இது? உங்களால முடியும். அதெல்லாம் சரி, பிடிக்கிறதுக்காக அந்த பாட்டில் கொண்டு வந்தீங்களா? அந்த டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சீரியஸா ஒரு பாம்பை பிடிச்சி பாட்டில் போட்டு அடைக்கணுங்கிறக்காக மட்டும், அதுக்காக மட்டும் ஒரு கடைக்கு போய் பச்சை கடைக்கு போய் குவார்டர் வாங்கி அந்த குடிச்சு புட்டு அந்த பாட்டில் ஃப்ரீ பண்ணீங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான் அவர் வந்து இந்த வேலையை பண்ண பாம்பு போட்டு அடைக்கணும்ல, அதுக்கு ஒரு முடி ஒரு டப்பா வேணும்ல, அதுக்காக மட்டும்தான் தான் அண்ணன் குவார்டர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன் ப்ரோ காசு எதுவும் இல்லையா? ஸ்மெல்லை வச்சு குவார்டர் பாட்டில் வச்சு மூக்கை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஸ்மெல்லாச்சு போகட்டும், அந்த ஸ்மெல்லாச்சு போதையாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுக்குள்ளே? கண்ட கருமத்தையும் குடிக்க வேண்டியது, போதையில் என்னத்தையாவது நினச்சிக்கிட்டு எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே போய் எந்த பொத்துக்குள்ளேயாச்சும் கை விட்டு கொத்து வாங்கி செத்து போயிட வேண்டியது. ஏன்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, உண்மையாலுமே இதுக்கோசரம் பாம்பு புத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணா உள்ளுக்குள்ளேருந்து வரது போகிற சைடிஸ் கிடையாதுண்ணா. அது ஒரு போர்டு போட்டுச்சப்போனா அப்புறம் அதுக்கே சைடிஸாக நீங்கள் மாறிடுவீங்க. ஐயோ, அதுக்கப்புறம் அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரில. அது நியூஸில் பாலிமர் நியூஸில் நான் பார்த்துக்கலாம். இவர் என்ன செல்ஃப் கிஸ் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் லவ்வா? டிஷூம் இல்லை, அந்த ஸ்மைலியோட சேர்த்து படித்து பார்த்தா கொஞ்சம் கன்றாவே இருந்துக்கு ஒத்துக்கிறேன். செல்ஃப் கிஸ் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் லவ். இது பெரிய ஃபிலாசபி ஏதாச்சும் உணர்த்து வராரா? அது என்ன ஃபிலாசபி அப்படிங்கிறத பார்த்து உணர்ந்து கொள்வோம் நண்பர்களே. என்ன இது எனக்கு புரியல. ஹாய், இது ஓகே. ஏன் அங்கங்கே கை உடம்பு இடம்லாம் ஸ்டக் ஆகுது? என்னது இது? ஏதோ மாட்டு பால் கறந்துக்கிட்டு என்னடா ரியாக்ஷன் இது? அதுக்கு மேலே இருக்குது கருமோ.
இந்த ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அதை பண்ணுறியாக்கு. அட கடவுளே, அதுக்கு ஏன் கண்ணுக்குன்னெல்லாம் சுருக்கி முத்தம் கொடுக்க சொன்னால் மொத்தத்தையும் உனக்கு தான் கொடுக்குறேங்கிற மாதிரி உனக்கு நீயே கொடுக்குறியே. இது வந்து செல்ஃப் கிஸ், செல்ஃப் லவ் இல்லை, இது வந்து வேற ஒரு இது. அது அதெல்லாம் சொல்ல முடியாது. கருமத்தை என்ன 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 ரியாக்ஷன்ரா இது? எப்படிரா ஒரு மனிதனுக்கு தன்னை அவனே பார்க்கும்போது எப்படி அது வரும்? எப்படி உங்களுக்கெல்லாம் இப்படி கண்ணுகனெல்லாம் சொருகிறது? ஐய, எதுவும் பேச வைக்காதீங்க, நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். வெளியே பார்க்கும்போது உன்னை வந்து இப்படி சொல்கிறாங்களேடா, ஏன் உனக்கு ஒரு சித்தப்பு நீங்கள் இங்கே மாதிரி இல்லையான்னு கேட்பாங்க. நான் சிம்பிளாக வெளியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்பாங்களா? இல்லை ஒரு மார்க்கமாக தான் இருக்கார் சித்தப்பு. ஒரு காலத்தில் கெட்டப்லாம் அப்படி தான் இருக்குது. இல்லைம்மா, அவங்களோட நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா பின்னாடி கொண்டையெல்லாம் போட்டு இது கரங்காபுரம் பூலாம் வச்சுருக்காரு க்யூட்டா. போதும் அப்படின்னு. ஒரு நிமிஷம். அட பாவி, நான் ரொம்ப நேரமாக கவனிச்சேன். கண்ணாடிலையும் ஒன்றும் கிடையாது, கண்டென்ட்லேயும் ஒன்றும் கிடையாது. இல்லை இன்னைக்கு சித்தப்பு கலக்கிக்கிட்டு இருக்காரு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் கண்டென்ட். ஓகே, சித்தப்பு ரீச் ஆயிட்டானா. ஒரு காலத்தில் இப்படி மரணமாக தான் சுற்றி இருக்காரு சித்தப்பு. இந்த கண்ணாடியே எல்லாருமே நார்மலாக போடுவாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போடுவோம். அதான்டா எல்லாத்தையும் பண்ணுறதுல வித்தியாசமாக தான் இருக்கீங்க நிறைய பேர். கேட்டால் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் பண்ண வேண்டியது, அப்புறம் ஃபன் பண்ண வேண்டியது, அப்புறம் ஃபேமஸ் ஆக வேண்டியது, படத்தில் நடிக்க வேண்டியது, அப்புறம் அரசியலில் போய் செட்டில் ஆகிட வேண்டியது. நாங்கள் கடைசி வரைக்கும் இப்படி கூவிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். டடா பாய் சொல்லி கிளம்புது. நாங்கள் மீட் மிஸ் மித்தும் டடா பாய். டாடா பாய்.